பரதநாட்டியம், கதகளி, அதே மாதிரி கதக் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பிரத்யேகமான நடன கலை இருக்கிறது. ஆனா ஒரு விசித்திரம் பாருங்க, இது எதையுமே நம்மளால ரசிக்க முடியாது, நம்மளால அதை கொஞ்ச நேரம் பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, இது அத்தனையுமே ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. எல்லாத்துக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன் எல்லாத்துக்கும் கிடையாது? எல்லா மனிதர்களாலும் நுண்ணுணர்வு அடைய முடியாது. நுண்ணுணர்வு பெற்ற மனிதனால் மட்டும்தான் கடவுளை புரிந்து கொள்ள முடியும். நான் இதை வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் என்னால கடவுளை புரிஞ்சுக்க முடியல? ஏன் கடவுளுடைய தத்துவம் எனக்கு தெரிய மாட்டேது? ஏன் எப்ப பார்த்தாலும் என்னுடைய ஒரு அற்பத்தனமான பிரச்சனைகளை மட்டுமே கையில் ஏந்தி கொண்டு கடவுளை போய் பார்ப்பது என்பது ஒரு மிக மிக ஒரு ரொம்ப கீழான நிலை. எப்ப பார்த்தாலும் கோவிலுக்கு போய் புலம்புறது, எப்ப பார்த்தாலும் சாமிகிட்ட போய் வேணும் வேணும் வேணும்னு வேண்டுதலை வைக்கிறது. பிரபஞ்ச பேருணர்வாக நிற்கக்கூடிய கடவுளை எனக்குள் கண்டுகொண்டு அவரோடு என்னை இணைத்து கொண்டு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும், இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் ஆனந்தமும் களிப்பும் நடனமும் மகிழ்ச்சியும்னு கலையோடு இணைத்து கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை தான் நமக்காக கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு சராசரி எப்ப பாரு சாப்பாடு பிரச்சனை, கல்யாணம், குழந்தை, கடன்னு இந்த மனித வாழ்க்கையை திங்கக்கூடிய ஒரு அற்பத்தனமான விஷயங்களை கையில் எடுத்து கொண்டுதான் ஒவ்வொரு தடவையும் கடவுள்கிட்ட போய் நிற்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய மனங்களுக்கு, அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒருபோதும் இந்த நுண்ணுணர்வினால் எழுப்பப்பட்ட கலை சிக்காது. அப்படி அந்த கலை சிக்கணும்னா நம்ம அது முன்னாடி அடிபணியணும். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை அதற்காக கொடுக்கணும், பலி கொடுக்கணும். நம்மளுடைய மனதை அந்த இடத்துல விட்டுறணும். அப்படி விடும்போதுதான் அந்த கலை வழியாக அந்த கடவுளுடைய சிரிப்பு தெரியும். டி.எம். கிருஷ்ணாவும் நாதஸ்வர இசையும் இவருடைய பாட்டும் இணைந்து ஒரு 20 நிமிஷம் தான். அதுல அந்த நாதஸ்வர கலைஞர் வாசிச்ச அந்த வாசிப்பு திருப்ப 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 அப்படியே உயிர்ல ஊசியை வச்சு குத்தன மாதிரி அப்படி ஒரு நிமிஷத்துல கேட்க 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 ஒரு பரவசத்தினுடைய உச்சத்துக்கு போயாச்சு. இப்ப அந்த உச்ச நிலையில போறோம்ல, அந்த சொல்ல முடியாத உணர்வு நிலை இருக்குல்ல, அதுதான் ஆன்மீகம், அதுதான் கடவுளுடைய தரிசனம், அதுதான் கடவுளோடு நம்ம இணைத்திருக்கிறது என்பதை திருப்ப திருப்ப நமக்கு சொல்லுகிறது. எப்படி கூடிய இறைவனுடைய அந்த மெல்லிய வார்த்தைகள் நம் காதில் வந்து விழக்கூடிய அனுபவம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு தடவையும் எனக்கு கிடைக்குது. இது ஒரு உதாரணம். இப்படி இந்த நுண்ணிய கலைகளின் வழியாகத்தான் இறைவனை அடைய முடியும். இதுவரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி பயிற்சி இல்லை. நம்ம குழந்தைகளுக்காவது ஓவியத்தை அறிமுகப்படுத்தி இருக்குமா? இந்த குழந்தைகிட்ட என்னைக்காவது அந்த கோவிலுக்குள்ள கொட்டி கிடக்கக்கூடிய சிற்பத்தை அறிமுகப்படுத்தி இருக்குமா? எந்த குழந்தைக்காவது நாதஸ்வர இசையின் மேல் ஒரு ஆர்வம் இருந்திருக்கிறதா? எந்த குழந்தையாவது ஒரு மிருதங்கமோ ஹிந்துஸ்தானி இசையோ இல்ல ஒரு பத்மாவாசனுடைய ஓவியமோ ஏதாவது ஒன்றை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு தெரியுமா? இன்னைக்கு எப்ப பாரு சாப்பாடு பிரச்சனை, கல்யாணம், குழந்தை, கடன்னு இந்த மனித வாழ்க்கை திங்கக்கூடிய ஒரு அற்பத்தனமான விஷயங்களை கையில் எடுத்து கொண்டுதான் ஒவ்வொரு தடவையும் கடவுள்கிட்ட போய் நிற்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய மனங்களுக்கு, அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒருபோதும் இந்த நுண்ணுணர்வினால் எழுப்பப்பட்ட கலை சிக்காது. அப்படி அந்த கலை சிக்கணும்னா நம்ம அது முன்னாடி அடிபணியணும். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை அதற்காக கொடுக்கணும், பலி கொடுக்கணும். நம்மளுடைய மனதை அந்த இடத்துல விட்டுறணும். அப்படி விடும்போதுதான் அந்த கலை வழியாக அந்த கடவுளுடைய சிரிப்பு தெரியும். எனக்கு அந்நிய கலையினால் உருவாக்கப்பட்ட எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. அதைத்தான் இலக்கியம்னு சொல்றோம். இந்த மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த வழியாகத்தான் இறைவனை நாம் பார்க்க முடியும். இதை தவறவிட்ட மானுடர்கள் ஒருபோதும் இறைவனை புரிந்து கொள்ள முடியாது, ஒருபோதும் சமயத்தை நெருங்க முடியாது. அது எல்லாம் என்னன்னா ஏதோ நம்ம குளிருக்கு போத்துக்கிற போர்வை மாதிரிதானே ஒளி, அது உண்மையான ஒரு ஈடுபாடு கிடையாது. வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதியை விட்டு விட்டு அன்றாடம் தினந்தோறும் வேலை, குடும்பம்னு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள்லயே திரியக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் இது சிக்காது. எனது அருமை நண்பர்களே, முருகப்பெருமானுடைய திருவருளை மனதிற்குள் வாங்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஏங்குறோம். அதுல ஒரு சில சுயநலமும் இருக்கிறது, ஒரு சில பரந்தப்பட்ட நோக்கமும் இருக்கிறது. சுயநலம் என்னன்னா, என்னுடைய கவலைகள் தீர வேண்டும். அந்த கவலைகள் எல்லாம் தீரணும்னா ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லணும்னா எந்த பரிகாரமும் அதற்கு பலனளிக்காது. எந்த வகையான ஒரு மிகப்பெரிய கோடி கணக்குல செலவு பண்ணி ஆகம் பண்ணுவதாலும் அது கிடைக்காது. ஒரே ஒரு விஷயத்தினால்தான் இந்த வாழ்க்கையிலே ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வுக்கு பெயர் ஞானம். இந்த ஞானம் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் முருகனை கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கு அருணகிரிநாதர் அற்புதமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் இவ்வளவு நேரம் பேசுனேனே கலை 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 கலைன்னு, சாமி ஓப்பனா ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். கலைமேவு ஞான பிரகாச கடலாடி. ஒரு திருப்புகள்ல சொல்றார், கலைமேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேறி அப்படிங்கிறார். இந்த என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சின்னஞ்சிறு விஷயங்கள் தினந்தோறும் என் வாழ்க்கை முழுங்கி கொண்டே இருக்கிறது.
நான் எதை உண்மைன்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கனோ அதெல்லாம் உண்மையே இல்லைன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்ப இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கைன்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் தன்னை மறந்து ஒரு சில நொடிகள். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கைன்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் தன்னை மறந்து ஒரு சில நொடிகள். உதாரணத்துக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் சமீபத்திலே டி.எம். கிருஷ்ணாவினுடைய ஒரு அற்புதமான ஒரு கச்சேரியை கேட்டேன்.